துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபையினால் ஒரு தொடர் முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு வாரமும் எவ்வித இடையூறுமின்றி இந்த கொடியேற்று நிகழ்வை நாம் நடாத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழ் ரீதியாக திருக்குறளையும் அரபு ரீதியாக ஹதீஸுகளையும் மாணவர்களுக்கு ஊக்கம் ரீதியான சில ஊக்க உரைகளையும் கேட்டு வருகின்றோம். திருவள்ளுவர் அவருடைய அதிகாரத்தில் 137வது அதிகாரத்தில் இந்த குறளை சொல்லி காமிக்கிறாரு. மாணவர்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேணும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒருத்தன் அவன் படிக்கலை, அவன்கிட்ட கல்வி ஏறுது ஏறலை, ஆசிரியர்கள் என்னதான் விடிய விடிய உட்காந்துக்கு பாடம் எடுத்தாலும் பிறகு விடிஞ்சு கதை கேட்டால் சீதைக்கு ராமை சித்தப்பென்ற கதை மாதிரி ஒருத்தருக்கு மண்டையில் படிப்பு ஏறுது ஏறலை. ஆனால் அந்த கல்விக்கு முன்னால், அவன் கல்வியை கற்பதற்கு முன்னால் அவனுக்கு ஆரம்பத்தில் தேவை ஒழுக்கம், நல்லொழுக்கம் அவனுக்கு மிக மிக முக்கியமானது. ஒருத்தர் கல்வி கற்க வர்றான்னு சொன்னால் அவனுக்கு ஒழுக்கம், எஜுகேஷன் இஸ் த நெக்ஸ்ட், டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட். அவனுக்கு ஒழுக்கம் என்பது முதல்ல இருக்கணும், அடுத்து கல்வி. ஒழுக்கத்திற்கு அப்போ தான் கல்வியே வருகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒழுக்கங்களை நம்ம முற்படுத்தணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், பெரியவங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், சிறுவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொல்லுவார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுது, மனிதர்களிலேயே சிறந்தவர், மிகச் சிறந்தவர் யாரென்றால் நல் ஒழுக்கமுடையவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போது எல்லோரிடத்திலும் நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். சபை நாகரிகம் என்ன, மற்ற நபர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் தர வேண்டிய ஒழுக்கம் என்ன, இது போன்ற சில ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகில் யார் தன்னுடைய இளம் வயதில் ஒழுக்கத்தோடும் பண்போடும் எல்லோரிடத்திலும் ஒழுக்கத்தோடும் நடந்து கொள்கின்றானோ அவனுடைய பிற்கால வாழ்க்கை நல்லதாக அமையும். யார் அவனுடைய இளம் வயதில் ஒழுக்கம் சீர்கேடு கட்டு நடந்து வாழ்கின்றானோ அவனுடைய பிற்கால வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையும் ஒரு சீர்கேட்டில் கொண்டு போய் முடியும் என்கின்ற அந்த கருப்பொருளை திருவள்ளுவர் நமக்கு அழகாக சொல்லி காமிக்கின்றார்கள். கண்பிற்கனே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை நம் சரிவர பேணக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.